யாருக்கெல்லாம் முத்துவோட சின்ன வயசு கதை அப்படி என்னதான் நடந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தாங்க. எப்படினாலும் ரோஹிணி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. நம்ம என்னமோ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ரோஹிணி மாட்டிக்க போறாங்க, ரொம்ப ஜாலி தான், பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல கூட ஏதாவது ட்விஸ்ட் வச்சு மாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முத்து வந்துட்டு தனியா நம்ம கூப்பிட்டு மணிமாமா விசாரிச்சா அப்படின்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா அதாவது அண்ணாமலை அப்பா முத்து கூட்டிட்டு வராங்க. முத்து வந்து அண்ணாமலை அப்பாவையும் ரவி மனோஜ் 3 வரையுமே கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க யாருன்னு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜுக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது மலேசியா மாமாவுக்கு இங்க என்னடா வேலை, அதுவும் சமையல்ல என்ன வேலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை சமையல்காரனா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்நேரம் நம்ம பரசு அங்கிள் வந்துட்டு எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா, ரொம்ப நல்லதா போச்சு, இந்த சம்மந்தியும் இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பரசு மணி மாமாவை பார்த்து காட்ட உடனே அண்ணாமலை அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இது ரோகிணியோட மாமா அல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் வந்துட்டு என்ன அங்கிள் நீங்க என்ன இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே, யார நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன அங்கிள் நீங்க ரோகிணியோட மாமா தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலேசியால தானே இருந்தீங்க, நீங்க என்ன இங்க பண்றீங்க, எப்படி வந்தீங்க, ரோகிணிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லையே, இல்ல இல்ல நான் மலேசியால எனக்கு தெரியாது, ரோகிணின்னா இதுல யாருன்னே எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம முத்து வந்து முறைச்சு பாக்குறாரு. முத்துவை பார்த்துட்டு இவர் மணிமாமா வந்து பயப்படுறாரு. ஐயோ இவன் வேற நம்ம முறைக்கிறானே, நம்ம குடும்பமே மொத்தத்துக்கும் இவங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்களே, நம்ம இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு அவர் வந்து பயந்துட்டே இருக்கிறாரு. அப்பதான் இவர் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பரசு அங்கிள் வந்து அண்ணாமலை பாட்ட கேக்குறாங்க. இல்ல என் மருமக ரோகிணியோட மாமா மாதிரி இருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, இங்கதான் இவர் கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் முத்து சொல்லிட்டாங்க. ரைட்டு, அப்ப கன்ஃபார்மா இந்த ஆளு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா எப்ப பேசினாலும் கசாப் கடையில வேலை பார்க்குறவ மாதிரியே பேசுவாரு. நம்ம கூட சொல்லியிருந்தோம் பல தடவை, என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கூட எனக்கு கசாப் கடையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபாரின்ல எல்லாம் நான் கசாப் கடை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப கன்ஃபார்மா இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே முத்து போயிட்டு மணிமாமா சட்டையை பிடிச்சிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பரசு இருந்துட்டு என்ன முத்து என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அவர் நம்ம சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்பா அண்ணாமலையப்பா இருந்துட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவங்க குடும்பமா வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரோகிணி பாப்பாவும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேடைக்கு போறாங்க. இப்போ கல்யாண ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ ரோகிணி வந்து இவரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன இவர் இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக், அந்த அந்த ஃபேஸை வந்து எக்ஸ்பிரஷனை காட்டுவாங்க பாருங்க, செம்மையா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு முத்து வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு நல்லா அது என்ன பரலரமா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா, ஓ மலேசியா மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யோசனையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. உடனே நம்ம யாரு மணிமாமா ரியாக்ஷன் எப்படின்னா, பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க. இப்ப ஏற்கனவே வந்து மணிமாமா ரோகிணி கிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேமா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஸோ இப்ப கல்யாணம் முதல்ல நல்லபடியா நடந்து முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறமா ரோஹிணியை நிக்க வச்சு ரவுண்டு கட்டி இவரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நீ வந்து நடிக்கிறது தான் நான் வந்தேன், எனக்கு இதை பத்தி வேற எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு வித்யா பாப்பா தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, நான் நடிக்க வந்தேன், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பொண்ணோட மாமாவா மலேசியால இருந்து வந்தவரா நடிக்க சொன்னாங்க, அதுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதை போட்டுட்டு வந்து நடிக்க சொன்னாங்க, இப்போ நடிச்சாதான் படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எனக்கு படத்துல நடிக்கிற ஆசைன்றதுனால அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய மனுஷன் பண்ற காரியமாயா இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்ச நாள்ல எனக்கு தெரிஞ்சிச்சு, இது ஏதோ ஒரு குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதனால நான் ரோகிணி பாப்பாட்ட போயிட்டு இனிமே நான் நடிக்கிறதுக்கெல்லாம் மாட்டேன், இது வந்து நீங்க உண்மையாவே என்னை நடிக்க சொல்ல பொய் சொல்றீங்க,
இனிமே நீங்க என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரோகிணி பாப்பாட்ட சண்டை போட்டுட்டு தான் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாலும் கூட வரமாட்டேன். அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது. இவங்க எதுக்காக நடிக்க சொன்னாங்க அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிறாரு. ரோகிணியை நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீ மலேசியா மாமாவா எதுக்கு நடிக்க சொன்ன? அப்ப உங்க குடும்பமே மலேசியால இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து ஒரு மாதிரி அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல இவ ஏற்கனவே சரியான ஃப்ராடு அப்படின்னு. அத்தனைக்கே நான் சொல்லிட்டே இவ வந்து ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனோஜ் வந்துட்டு ரொம்ப பேசாத, இங்க பாரு ரோகிணி இவங்க பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க மாமா மாதிரி தானே இவர் இருக்கிறாரு. ஆனா உங்க மாமா இல்ல இல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமா 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 இவங்க மாமா கிடையாது, இனி என் மாமா கிடையாது, மாமா மாதிரி இருக்கிறாரு இவரு அப்படின்னு அது சொல்லவும் செய்வாங்க. அதான் அந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார்ல அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீ வாயை திறந்து பதில் சொன்னாதான் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். சொல்லு உன் குடும்பம் என்னது, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரோகிணியை வச்சு விஜயா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து நான் தான் நடிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்னது நீ தான் நடிக்க சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா நான் தான் நடிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக? எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து சொல்றாங்க. உன்னால தான் நான் நடிக்க சொன்னேன், உன்னால தான் நான் தினமும் சித்திரவதைப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. என்னாலயா? என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நான் மனோஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் நான் அவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவரோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அவரும் என்னை மாதிரி ஒரு அனாதைன்னு தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா அப்ப நீ அனாதையா உனக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரோகிணி வந்து அழுது சீன் போடுறாங்க. ஆமா எனக்கு வந்து யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அப்பதான் எனக்கு வித்யாவையே தெரியும். நாங்க வந்து எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொன்னா யாருமே எனக்கு வந்து என்னை வந்து பொண்ணு கேட்டும் வரல. என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லாம இருந்துச்சு. அப்பதான் நான் மனோஜையும் பார்த்தேன். மனோஜை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனோஜுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இதை பத்தி ஆண்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணாதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மனோஜுமே கண்டிப்பா அதுக்கு தான் ஒத்துட்டு இருந்திருப்பாரு. நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். எங்களை அறியாமலே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி வேற வழி இல்லை, நம்ம வந்து பணக்கார வீட்டு பொண்ணுனாவே சொல்லுவோம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. இதை சொல்றதுக்கு என்ன அப்படின்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி யாரையும் ஏமாத்தணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் மனோஜை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு இதை வந்து தாங்கவே முடியல. ஐயோ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா, நம்ம மனோஜுக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதையவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பயங்கரமான கடுப்பு. ஸோ அதை கட் பண்ண உடனே அங்க வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் வாசல்ல ரோகிணியை நிற்க வச்சு வீட்டுக்குள்ள வராத அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. நீ அங்கேயே நில்லு, நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எந்த அளவுக்கு என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலை பறந்துட்டு இரு பொறுமையாயிரு, இதனால பேசி தீர்த்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததுமே விஜயா வந்து ரோகிணியை பலார் பலார் 4 அறை விட்டு மரியாதையை வீட்டு விட்டு நீ வெளியில போய், என் மகனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதையை போய் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அண்ணாமலையப்பா இருந்துட்டு, ஏம்மா இப்பயாவது நீ உண்மையை சொல்றியே, எத்தனை தடவை நீ மறைச்சிருக்கிற, நீ ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தா நாங்களே உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அதை மறைக்கிறதுக்காக எத்தனை பொய், மலேசியால இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அப்பா ஜெயில இருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவு நடிச்சு எங்களை ஏமாத்திருப்ப, இது மட்டும் தானா, இன்னும் நிறைய ஏமாத்தி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு நான் உன்னை எவ்வளவு நம்பினேன்டி, நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன, ஏன் என்கிட்டயே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, இப்ப இல்லைனாலும் நம்ம லவ் பண்ணும்போதாவது நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அம்மாவை ஏதாவது பேச கன்வின்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பல, ஆனா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான், இல்ல நீ உங்க அம்மா பேச்சு தான் கேட்ப, ஒருவேளை நீ என்னை லவ் பண்ண மாட்டியோன்னு பயத்துல தான் மனோஜ் நான் அப்படி சொல்லிட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ என்னை ஏமாத்திட்ட, சரி அட்லீஸ்ட் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமாவது என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து சமாளிச்சிருப்பேனே, ஆனா அதை மறைக்கிறதுக்கு எதுக்கு நீ இத்தனை போய் சொன்ன, இது மட்டும் தான் மறைச்சு வச்சிருக்கியா, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு தான் மறைச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜயாவுக்கு ஒரு நம்ம மீனாவை பார்த்துட்டு பயங்கரமா ஷை ஆயிருச்சு. உடனே பார்வதியை வர சொல்றாங்க. வீட்டுக்கு பார்வதி வரவுமேனு, என்ன பார்வதி நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும்ல, அப்படியே நீ போயிட்ட,
என்னமோ இப்போ மலேசியால தான் இந்த பொண்ணு இருந்துச்சுன்னு சொல்லி நீ சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, பார்வதி ஆண்டி வந்து ஏற்கனவே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் மலேசியாலலாம் இவங்கள பார்த்தது கிடையாது, மலேசியா பற்றி பேசுனது கிடையாது. தற்செயலாக விஜயா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் மலேசியாவிலேருந்து தான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு மலேசியாவில் வந்து என் அப்பா இருக்கிறாங்க பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தான் சொன்னா. ஆனால் எனக்கு தெரியாது, இவன் மலேசியாவிலேருந்து வந்தாலாம் எனக்கு தெரியாது. அப்பப்போ எனக்கு மசாஜ் பண்ண வரும்போது விஜயா பேசி பழக்கம், அவ்வளோதான். நான் இவளை மலேசியாவில் இருக்கிறத நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயா வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குன்னு.